சம்பந்தமா அதை பற்றி டீல் பண்ணக்கூடாதுன்னு பேசுவீங்களா? அது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. வக்பு சட்ட திருத்தம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஆவேசமாக பதிலளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இடம்பெற மாட்டார்கள். ஆனால் நிர்வாக பணிகளை மேற்பார்வையிடுவதற்கு அதிகாரிகள் ரைட் செய்யணும்னு சொல்றாரு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? இங்க பாருங்க, ஹெச்ஆர்என்சி ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் 1959 செக்ஷன் 10 என்ன சொல்லுது? செக்ஷன் 10 என்ன சொல்லுது? எனி ஆபீசர், எம்ப்ளாயி or servant of the HRNC department cannot be should be a professing Hindu. அடுத்த வரி ரொம்ப முக்கியம். If he doesn't profess Hinduism, he ceases to be eligible. சரி, சம்பந்தமா அதை பற்றி டீல் பண்ணக்கூடாதுன்னு பேசுவீங்களா? அது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. நான் சாஃப்டா சொல்ல விரும்புகிறேன். அது எப்படி அதிகாரி முஸ்லீமா இருந்தாதான் வக்ஃப் போர்டை பத்தி டீல் பண்ணலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. நான் இப்போ உங்களுக்கு வரிசையா உதாரணம் சொன்னேன். நானே நேரம் போன உதாரணங்கள். ஆதித்த கரிகாலன் கட்டின கோவில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா சார்? என்ன அயோக்கியத்தனங்கிறேன் நான். இந்து வழிபாட்டு தலங்களை, ஏழை எளிய இந்துக்களுடைய வீடுகளை, நிலத்தை கொள்ளையடிக்கிற ஸ்கீமுக்கு பேர் தாங்க வக்ஃப் போர்டு. இன்னைக்கு இந்த திருத்த சட்டத்தை எல்லா ஊர்லையும், போபால்ல, மும்பையில எல்லாம் இஸ்லாமிய பெண்கள் வரவேற்றிருக்காங்க. தேங்க்யூ மோடி பேனரோட. காரணம் என்ன? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். வக்ஃபுக்கு எவ்வளவு லேண்ட் இருக்கு தெரியுமா? 12,40,000 ஏக்கர் நிலம். இந்தியாவிலேயே இராணுவம், ரயில்வேக்கு அடுத்து அதிகமான பிக்கெஸ்ட் லேண்ட் ஓனர் வக்ஃப் போர்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.